அது ஏன் அழகர் ஏன் மலையில் இருந்து இறங்கி வந்து வைகை ஆற்றில் இறங்குகிறார் என்பதை புராணக் கதைகள் மூலம் சற்று சுருக்கமாக பார்ப்போம். மதுரைக்கு வடக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது. இங்கே சுந்தரராஜ பெருமாளாக எழுந்தருளியுள்ளார் பெருமாள். அழகர் மலையில் சுதபஸ் என்ற முனிவர் நுபுரகங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார். பெருமாளையே நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாசர் மண்டு கோ பவ என சாபமிட்டார். உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோச்சனத்துக்கு வழிகேட்டபோது, விவேகவதி தீர்த்தக்கரையில் நீ தவம் பண்ணி கொண்டிரு, சித்திர பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறார் துர்வாசர். அதன்படி வைகை கரையில் தவளையாக தவம் பண்ணி கொண்டிருந்த முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கவே கள்ளழகராக மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளியதாக புராணக் கதைகள் கூறுகின்றன. தன் தங்கை ஸ்ரீ மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் கல்யாணம் நடக்கும் செய்தியை கேள்விப்பட்டு ஸ்ரீ அழகர் கள்ளழகர் திருக்கோலத்துடன் அந்த வைபவத்தை பார்க்க அழகர் மலையில் இருந்து இறங்கி சகல கோலாகலங்களுடன் மதுரையை நோக்கி வருகிறார். இதனிடையே அழகர் வரும் வழியெங்கும் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதால் தங்கையின் திருமணத்தை காண முடியாமல் போய்விடுகிறது. அந்த சோகத்துடன் வைகையில் எழுந்தருகிறார் அழகர். வைகையில் இறங்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்த பின்னர் தனது பக்தரான மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநெடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர்.